Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்திரநாதன். தன்னம்பிக்கை பேட்ச்ல செகண்ட் யூனிட் பயாலஜியில் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 3 பார்த்துடலாம். இப்போது இந்த வாரம் இந்த சாப்டரை முடிச்சிருவோம். த இன்ஃப்ளோரசன்ஸில் ஆரம்பிக்கணும். ஏன்னா அப் டு லீஃப் நம்ம முடிச்சிட்டோம். இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளவர்னா என்ன? ஃப்ளவர் இஸ் எ modified shoot. This is very important. Modified shoot leaf என்ன part அப்படின்னு கேட்பாங்க. It is a modified shoot, modified stem. ஏன் modified stemனு சொல்கிறோம்? அதை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. wherein shoot apical meristem changes to floral meristem. இந்த இடத்துல கொஷின் கேட்பாங்க. very important neat question. எந்த பார்ட் வந்து நமக்கு ஃப்ளவர் மெரிஸ்டமாக மாறுது, ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறுது? ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் தான் ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறுது. டோன்ட் ஃபர்கெட், நீட் கொஷின். நெக்ஸ்ட், இன்டர்நோட்ஸ் டு நாட் இலாங்கேட் அண்ட் த ஆக்சிஸ் கெட்ஸ் கண்டென்ஸ்ட். இங்கே நல்லா கவனிங்க. இங்கே என்ன திடீர்னு இன்டர்நோட்னு சொல்கிறாங்க? சி, மாடிஃபைடு ஷூட். ஷூட்னா ஸ்டெம். ஸ்டெம்னா என்ன? நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ சொல்லிடுறேன். ஸ்டெம்முக்கும் மற்ற பார்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுங்களா? ஸ்டெம் இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டெம்மில் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் நோட்ஸ் அண்ட் இதுவும் நோடு. ரெண்டு நோடுக்கு இடையில இருக்கிறது இன்டர் நோட். ஸோ நோட் அண்ட் இன்டர் நோட் இருக்கிறது தான் ஸ்டெம். ஃப்ளவர்லேயும் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இன்டர் நோட் இருக்கு இல்லையா, இது இலாங்கேட் ஆகாதனால ஃப்ளவர் வந்து அமுங்கி போயிருக்கு. ஃப்ளவர் அமுங்கி போயிருக்கு. ஸ்டெம்முன்னு சொல்கிறீங்க, மாடிஃபைட் ஸ்டெம்முன்னு சொல்கிறீங்க. ஃப்ளவர் ஏன் நீளமாக இல்லாமல் அப்படி அமுங்கி போயிருக்கு? பிகாஸ் இன்டர் நோட் இங்கே இலாங்கேட் ஆகாது. இன்டர் நோட் இலாங்கேட் ஆகாது. அண்ட் ஆக்சிஸ், திஸ் இஸ் த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் வந்து கண்டென்ஸ்டாக இருக்குது, சுருங்கி போயிருக்கு. த அபெக்ஸ் ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் floral appendages laterally. ஸோ இந்த அபெக்ஸ் இருக்கு இல்லையா, அபெக்ஸ்னால் டிப்பு பார்ட்டுன்னு அர்த்தம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரல் வேர்ல்ஸ் வருது. ஃப்ளோரல் வேர்ல்ஸ் அப்படி ஃப்ளோரல் அப்பெண்டேஜஸ் வருது. அவுட் க்ரோத் அப்படின்னு அர்த்தம். அட் சக்ஸசிவ் நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸில் கேலிக்ஸ் வந்தால், இதில் கொரல்லா வந்ததுன்னா, இதில் ஆண்ட்ரீஷியம் வந்ததுன்னா இங்கே கைனீஷியம் வரும். ஓகேங்களா? இங்கே கைனீஷியம் வரும். அதுதான். இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ், லீவ்ஸ்க்கு பதிலாக ஃப்ளோரல் அப்பெண்டேஜஸ் வரப்போது ஒவ்வொரு சக்ஸசிவ் நோட்லையும். சக்ஸசிவ் நோட்னா அடுத்தடுத்த நோடு. வென் யூ ஷூட் டிப் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன் டு ஃப்ளவர், இட் இஸ் ஆல்வேஸ் சாலிட்டரி. ஸ்டெம்மோட டிப்பில் ஃப்ளவர் வரும்போது சாலிட்டரி ஃப்ளவர் தான் வருது. சாலிட்டரினா என்ன சார்? சிம்பிள், சிங்கிள் ஃப்ளவர்னு அர்த்தம். சாலிட்டரினா சிங்கிள் லார்ஜ் ஃப்ளவர்னு அர்த்தம். அப்போ குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தால் சார், அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ சிங்கிள் ஃப்ளவர் இருந்தால் சாலிட்டரி ஃப்ளவர், குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஒரே ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸ் ப்ளூரல் வந்துருச்சு, ஃப்ளவர்ஸ் ஆன் ஃப்ளோரல் ஆக்சிஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். அப்போ சாலிட்டரியாக சிங்கிளாக இருந்தால் ஃப்ளவர், ஒரே ஆக்சிஸில் நிறைய ஃப்ளவர்ஸ், நான் ஃப்ளவர்ஸை வெறும் வட்டமாக வரைகிறேன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ், மோர் தென் ஒன் ஃப்ளவர் ஆன் சேம் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளோரசன்ஸ். பூங்கொத்து, மேரேஜுக்கெலாம் போனால் மாப்பிள்ளை பொண்ணு கையில் கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஆர்டிஃபிஷியலாக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணது. பிளான்ட்ஸ்லேயே நேச்சுரலாகவே பூ கொத்து கொத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, டிபெண்டிங் ஆன் வெதர் த அபெக்ஸ் கெட்ஸ் டெவலப்ட் இன் டு எ ஃப்ளவர் or continue to grow. அப்போ ரெண்டு இருக்கு. டிப்பில் ஃப்ளவர் வந்தால் அது ஒரு டைப், இல்லை டிப்பில் ஃப்ளவர் வரல கண்டினியூ டு க்ரோவாக வந்தால் அது இன்னொரு டைப். அப்போ 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்சஸ் ஆர் டிஃபைன்டு. யார்? ஒன்று ரெசிமோஸ், ரெண்டாவது சைமோஸ். இப்போ ரெசிமோஸ்னா என்ன, சைமோஸ்னா என்னன்னு சொல்லணும். இன் ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் த மெயின் ஆக்சிஸ் கண்டினியூ டு க்ரோ. த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆர் பாண்ட் லேட்ரலி இன் அன் ஆக்ரோபீட்டல் சக்சஷன். இன்ஃப்ளோரசன்ஸ் இல்லை, ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் ஆர் பாண்ட் லேட்ரலி இன் அன் ஆக்ரோபீட்டல் சக்சஷன். ஆக்ரோபீட்டல்னா என்னன்னு சொல்கிறேங்க நான். சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் த மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட்ஸ்னா எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். டெர்மினேட்ஸ் இன் எ ஃப்ளவர், ஹென்ஸ் is limited in growth. growth வந்து குறைவாக தான் இருக்கும். flowers are born in a basipetal order. இப்போ தெளிவாக பாருங்கள், டயக்ராமை வச்சு நான் இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. see, this is racemose inflorescence. இங்கே இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். மெச்சூர் ஃப்ளவர் கீழே இருக்குது, மேலே போக 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 யங் ஃப்ளவர்ஸ் வருது, நியூ ஃப்ளவர்ஸ் டிப்பில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஆக்ரோபீட்டல் அரேஞ்ச்மெண்ட்னு அர்த்தம். மெச்சூர் ஃப்ளவர் கீழே, இதை விட தம்பி இவருக்கு தம்பி இவர், இவருக்கு தம்பி இவர், இவருக்கு தம்பி இவர், இவருக்கு தம்பி இவர். ஸோ அப்புறம் மேலே போக 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 யங்கர்
newly formed flower மேலே இருப்பாங்க டிப்பில். ஸோ பேஸில் மெச்சூர் ஃப்ளவர், டுவர்ட்ஸ் த டிப் யங்கர் நியூவர் ஃப்ளவர் இருந்தால் அந்த ஆர்டரில் இருந்தால் ஆக்ரோபீட்டல் அரேஞ்ச்மெண்ட். பிளான்ட்ஸில் லீவ்ஸில் எப்படி இருக்கும், கீழே இருக்கக்கூடிய பார்ட்டில் மெச்சூர் லீஃப் இருக்கும், மேலே போக போக நுனியில் அப்போ தான் புதுசாக ஃபார்ம் ஆகிற லீஃப் இருக்கும். தட் இஸ் வாட் கால்டு ஆக்ரோபீட்டல் அரேஞ்ச்மெண்ட். அதே மாதிரி இங்கே ஃப்ளோரல் ஆக்சிஸில் ஃப்ளவர்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், மெச்சூர் ஃப்ளவர் கீழேயும் மேலே போக போக யங் ஃப்ளவர்ஸும் வந்து ஆக்ரோபீட்டல் அரேஞ்ச்மெண்ட். சரி, இது வந்து ரெசிமோஸில் இருக்குது. ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் இந்த மாதிரி இருக்குது. சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் அதே மாதிரி. ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் டிப்பில் ஃப்ளவர் இருக்காது, அது கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் மெச்சூர்ட் ஃப்ளவர் டிப்பில் வந்துருச்சு, டெர்மினேட்ஸ் இன்டு எ மெச்சூர் ஃப்ளவர். ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஃப்ளவர் டிப்பில் வந்துருச்சு. சைடில் இதோட தம்பி இங்கேயும் இருக்கிறாரு, இவங்களோட தம்பி இங்கே இருக்கிறாங்க. ஸோ கீழே யங்கர் ஃப்ளவர்ஸ் கீழே வந்துடுறாங்க. மெச்சூர் ஃப்ளவர் டெர்மினேஷன், அது டெர்மினேஷன்னா டிப்பில் எபெக்ஸில் டிப்பில் மெச்சூர் ஃப்ளவர் வந்துருச்சு, கீழே யங் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதுக்கு உல்ட்டா. அப்போது இதுக்கு பேர் பேசிபீட்டல் அரேஞ்ச்மெண்ட். பேசிபீட்டல் அரேஞ்ச்மெண்ட். சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ends with terminates with a mature leaf. இது ஸ்டார்ட் வித் மெச்சூர் ஃப்ளவர், டெர்மினேஷனே ஆகாது, அது நியூ ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரெசிமோஸ். ஸோ திஸ் இஸ் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். 2 டைப்ஸ் இருக்குது. சரி, இப்போ ஃப்ளவர். The flower is the reproductive unit in the angiosperms. It is meant for sexual reproduction. Why? Sexual reproduction க்கு இது ஹெல்ப் பண்ணுது? Because formation of gametes and fusion of gametes flowerல தான் நடக்க போகுது. A typical flower has 4 different kinds of whorls. Whorlsனா என்ன சார்? Whorlsனா என்ன சார்? Whorlsனா layers, அடுக்கு 4 whorls இருக்குது. அந்த 4 whorls யார்? அந்த 4 whorlஸும் arranged successively on the swollen end of the stalk or pedicel called thalamus or receptacle. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. stalk of the flower, ஃப்ளவரோட ஸ்டாக்குக்கு பேர் pedicel. மறந்துடாதீங்க. stalk of the flower is called pedicel. stalk of the leaf யாரு? ஸ்டாக் ஆஃப் த லீஃப் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டெம் இப்படி இருக்குன்னா, ஒரு லீஃப் இப்படி இருக்குன்னா, இந்த லீஃபோட ஸ்டாக்குக்கு பேர் என்ன சொல்லுவோம்? petiole. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் பெடிசில். ஓகேயா? இந்த பெடிசிலோட டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவரோட டிப் வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகி ஸ்வெல்லன் ஆகிருக்குங்க, வீங்கி போய் இருக்கும். இதில் தான் ஃப்ளோரல் வேர்ல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வீங்கி போயிருக்குல்ல, ஃப்ளோரல் வேர்ல்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்குல்ல, இந்த பார்ட்டுக்கு பேர் என்னங்க சார்? தலாமஸ். தலாமஸ் மட்டும் தானா? அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரிசப்டக்கிள் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், அந்த 4 வேர்ல்ஸ் இதில் அட்டாச் ஆகிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது யாருன்னா கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் and gynoecium. 4 words. ஓகேங்களா? calyx, corolla, andrecium, gynoecium. calyx and corolla are accessory organs while andrecium and gynoecium are reproductive organs. இங்க நீங்க செல்போன் வச்சிருக்கீங்கன்னா செல்போனுக்கு பேக் கவர், டெம்பர்ட் கிளாஸ்லாம் ஒட்டிருப்பீங்க, அது accessories. அதை வச்சுலாம் ஃபோன் பண்ண முடியாது. பட் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதை சார்ஜ் போட்டு பேட்டரியெலாம் ஏற்றி வச்சாதான் நீங்கள் கால்லாம் பண்ணி அதில் இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஸோ தட் ஃபோனில் மெயின் ஃபங்க்ஷனிங் பண்ணுற மாதிரி ஃப்ளவரில் மெயின் ஃபங்க்ஷனிங் பண்ணுறது, ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனிங் பண்ணுறது யாருன்னா ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். ஆண்ட்ரிஷியம்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், கைனீஷியம்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அந்த ஃப்ளவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த பூச்சிகளெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் கேலிக்ஸ் கொரல்லா பண்ணுவாங்க. அக்சசரி, ஹெல்பிங் அப்படின்னு அர்த்தம். சரி, கேலிக்ஸ் கொரல்லா ஆர் அக்சசரி ஆர்கன், Andrecium, gynoecium are reproductive organs. In some flowers like lily, the calyx and corolla are not distinguished and are termed as perianth. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போது நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சி அவுட்டர் மோஸ்ட் வேர்ல் கேலிக்ஸ், யூஸ்வலாக அது க்ரீன் கலரில் இருக்கும். கேலிக்ஸ் யூஸ்வலாக க்ரீன் கலரில் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் வேலிஸ் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கேலிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேர்ல் வந்து அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய வேர்ல், அதுக்கு பேர் கொரல்லா. சரி, நெக்ஸ்ட் வர வேர்ல் யார் அப்படின்னா ஆண்ட்ரீஷியம், தட் இஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதுக்கு அடுத்து வர்றது யாருன்னா கைனீஷியம், தட் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ இதில் தான் ஓவரி இருக்குது, ஓவியூல் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி 4 வேர்ல்ஸ், திஸ் இஸ் கேலிக்ஸ், திஸ் இஸ் கொரல்லா, ரெண்டும் அக்சசரி வேர்ல், ஹெல்ப் பண்ணுறவங்கன்னு அர்த்தம்.
this is andrecium, this is gynoecium. இந்த andrecium gynoecium தான் உங்களுக்கு reproductive organ. ஓகேங்களா? ஓகே. இப்போ லில்லி மாதிரியான பிளான்ட்ல கேலிக்ஸும் கொரல்லாவும் நம்ம என்னன்னு சொன்னோம்? accessory வேர்ல்னு சொன்னோம். இது ரெண்டும் இருக்காது, இதுக்கு பதிலாக பீரியன்த் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா பீரியன்த் இருக்கும். கேலிக்ஸும் கொரல்லாவும் மிக்ஸ் ஆகி போயில்லை. கேலிக்ஸ் கொரல்லாவுக்கு பதிலாக பீரியன்த்துங்கிற ஒரு வேர்ல்டு இருக்காங்க. அப்போ லில்லியில் மொத்தம் எத்தனை வேர்ல்டு? 3 வேர்ல்ட்ஸ். பீரியன்த், ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். நார்மலாக பிளான்ட்டில் வந்து லில்லி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி மற்ற பிளான்ட்டில் கேலிக்ஸ் கொரல்லா ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் 4 வேர்ல்ட்ஸ் இருக்குன்னா லில்லியில் 3 வேர்ல்ட்ஸ் தான். பீரியன்த், andrecium, gynoecium மறந்துடக்கூடாது. ஏன்னா அது நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. when a flower has both andrecium and gynoecium, male and female reproductive organ ஒரே ஃப்ளவர்லேயே இருக்கிறாரு, that is bisexual flower. both male organ female sex organ இருக்கிறதுனால bisexual flower. அதே either only stamen or only carpels. carpelsங்கிறது ஒன்றும் இல்லை, கைனீஷியத்தோட யூனிட்டுக்கு பேர் கார்பல். கைனீஷியத்தோட யூனிட்டுக்கு பேர் கார்பல்ஸ். ஸோ ஒன்று கார்பல்ஸ் மட்டும் இருக்கும், இல்லை ஸ்டேமன் மட்டும் இருந்தால் அதை யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைசெக்ஷுவல், யூனிசெக்ஷுவல் கிளியர். இப்போது சிமெட்ரினா நம்ம வந்து அனிமல் கிங்டத்துலேயே படிச்சிருப்போம். ரேடியல் சிமெட்ரினா என்ன? இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா சென்ட்ரல் ஆக்சிஸில் எப்படி எங்கேருந்து அந்த சென்ட்ரல் ஆக்சிஸை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி கட் பண்ணாலும் we will get 2 equal halves. that is radial symmetry. சரி, இப்போது நான் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கானிசம் இருக்குது. இதை எக்ஸாக்டாக நான் சென்டரில் கட் பண்ணால் எனக்கு 2 equal half கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் பைலேட்டரல் சிமெட்ரி. இந்த அமீபா மாதிரி ஒரு ஆர்கன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கே கட் பண்ணாலும் எனக்கு 2 equal half கிடைக்காது. இதை வந்து நம்ம ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏசிமெட்ரிக்கல். சரி, இப்போ வாங்க பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்னியில் பிளான்ஸில் இந்த ரேடியல், பைலேட்ரல், ஏசிமெட்ரிக்கெலாம் அனதர் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த அனதர் டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன் சிமெட்ரி த ஃப்ளவர் மே பி ஆக்டினோமார்பிக். ரேடியல் சிமெட்ரிக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்டினோமார்பிக் ஆர் ஜைகோமார்பிக். பைலேட்ரல் சிமெட்ரி பிளான்ஸில் பைலேட்ரல் சிமெட்ரிக்கு பேர் ஜைகோமார்பிக். டோன்ட் ஃபர்கெட். when a flower can be divided into 2 equal halves, radial halves, 2 equal radial halves in any radial plant passing through the center, it is said to be actinomorphic. So radial symmetry க்கு botany-ல plants-க்கு actinomorphic னு சொல்றாங்க. example mustard dicot plant தான், datura, chilli இதெல்லாமே dicot plants தான். So அதிலெல்லாம் உங்களுக்கு actinomorphic இருக்கு. எங்க கட் பண்ணாலும் அந்த flower வந்து 2 equal halves-ஆ கட் ஆகும். when it can be divided into 2 similar halves only in one particular vertical plane, அப்போ அதுக்கு பேரு zygomorphic. bilateral symmetric பிளான்ட்ஸில் ஜைகோமார்பிக். எக்ஸாம்பிள் வந்து பீ, குல்முகர், பீன், கேசியா இதெல்லாம். பீ பிளான்ட்னா பட்டாணி, குல்முகர் ஒரு அழகு தவறம், பீன்னாலும் பட்டாணி தான். பீன்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, சோயா பீன்ஸ். அதெல்லாம் கேசியாங்கிறது அந்த பட்டை, கிராம்பு பட்டை. அந்த பட்டை வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்குலாம் வாசமாக இருக்கிறதுக்கு அந்த பட்டையை போட்டு வதக்குவாங்க கொஞ்சமாக. ஓகே. A flower is asymmetric. Asymmetricனா irregular if it cannot divided into 2 similar halves by any vertical plane passing through the center. Example kenna kalvalai. So actinomorphic, radial symmetry. Zygomorphic, bilateral symmetry. asymmetry, irregular flower. மறக்கக்கூடாது. அதே மாதிரி அதுக்குரிய எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். A flower may be trimerous, tetramerous or pentamerous when the floral appendages are multiples of 3, 4 or 5. இங்கே floral appendages அப்படிங்கிறது யாருன்னா இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க. கேலிக்ஸோட யூனிட்டுக்கு பேர் செப்பல். கேலிக்ஸோட யூனிட்டுக்கு பேர் செப்பல். கொரல்லாவோட யூனிட்டுக்கு பேர் பெட்டல். தென் ஆண்ட்ரீஷியத்தோட யூனிட்டுக்கு பேர், ஆண்ட்ரீஷியமோட யூனிட்டுக்கு பேர் ஸ்டேமன். ஓகே. கைனீஷியத்தோட யூனிட்டுக்கு பேர், கைனீஷியமோட யூனிட்டுக்கு பேர் கார்பல். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. குரூப் ஆஃப் செப்பல்ஸ், நம்பர் ஆஃப் செப்பல்ஸ், நிறைய செப்பல்ஸ் சேர்ந்தால் அதுக்கு பேர் கேலிக்ஸ்னு சொல்லுவோம். நிறைய பெட்டல் சேர்ந்தால் அதுக்கு பேர் கொரல்லான்னு சொல்லுவோம். நிறைய ஸ்டேமன் சேர்ந்தால் ஆண்ட்ரிஷியம், நிறைய கார்பல் சேர்ந்தால் கைனீஷியம். ஓகேங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பீரியன்த்னு ஒன்று பார்த்தோம். இன்ஸ்டெட் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா லில்லியில் பீரியன்த்னு இருக்கும். அப்போ அதோட யூனிட்டுக்கு பேர் என்ன சார்? எதெல்லாம் சேர்ந்தா பீரியன்த்?
டெப்பல்னு சொல்லுவாங்க. டெப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்பல். ஓகே, இப்போ கவனிங்க. வேரியஸ் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் ஆர் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அதாவது 3 sepals, 3 petals, 3 stamens, 3 carpels இருந்தால் அது ட்ரைமீரஸ். ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. 3 ஃபார் ட்ரைமீரஸ். டெட்ரானா 4 sepal in calyx, 4 petal in corolla, 4 stamen in androecium, 4 carpels in gynoecium, then tetramerous. 5 sepal in calyx, 5 petal in corolla, 5 stamen in androecium, 5 carpels in gynoecium, then pentamerous. மறந்துடாதீங்க. யூஸ்வலாக 4 and 5 டெட்ரா அண்ட் பென்டாமிரஸ் டைகாட் பிளான்ட்டில் இருக்கும். ட்ரைமிரஸ் மோனோகாட் பிளான்ட்டில் இருக்கும். மறக்கக்கூடாது. ஸோ ஃப்ளவர்ஸ் வித் bracts reduced. Bracts அப்படிங்கிறது reduced leaf found at the base of the pedicel are called bracteate. If அந்த reduced leaf இல்லைன்னா without bract இருந்தால் அதுக்கு பேர் e-bracteate. This is very 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 important neat point of view. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஸ்டெம் இப்படி இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டெம்மில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் இப்படி வருது. ஃப்ளவர் இப்படி வந்திருக்கு. ஓகேயா? திஸ் இஸ் த ஃப்ளவர், அவர் ஃப்ளவர். ஓகே, இப்போ ஸ்டெம் இருக்குது. ஸ்டெம்லேருந்து ஃப்ளவர் வந்திருக்கு. இந்த ஃப்ளவரோட ஆக்சிஸில் ஒரு ரெடியூஸ்ட் லீஃப், குட்டியாக ஒரு லீஃப் இருக்கும். இந்த லீஃபுக்கு பேர் பிராக்ட். இந்த லீஃபுக்கு பேர் பிராக்ட். ஃப்ளவரோட ஆக்சிஸில் ஸ்டெம்லேருந்து ஒரு லீஃப் வந்திருந்தால் அதுக்கு பேர் பிராக்ட். பிராக்ட் இருந்தால் பிராக்டியேட் பிளான்ட், பிராக்டியேட் ஃப்ளவர். சில பிளான்ட்ஸில் ஸ்டெம் இப்படி இருக்குன்னா அதில் ஃப்ளவர்ஸும் இப்படி இருக்குதுன்னா இதில் உங்களுக்கு பிராக்ட் இருக்காது. தேர் இஸ் நோ பிராக்ட். நோ பிராக்ட் அப்படின்னா ஃப்ளவர் லீஃப் தான். பிராக்ட் இஸ் நத்திங் பட் லீஃப். ஆனால் அந்த பொசிஷன், அந்த லீஃப் எங்கே இருக்குது? ஃப்ளவரோட ஆக்சிஸில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்பெஷல் நேம் பிராக்ட். இங்கே அந்த பிராக்ட் இல்லைன்னா e-bracteate ஃப்ளவர். தட்ஸ் இட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், பொசிஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆன் தலாமஸ். தலாமஸ்னால் என்ன? See, the stalk of the flower is pedicel. பெடிசிலோட டிப் இப்படி வீங்கி போயிருக்கும். இதில் தான் உங்களுக்கு ஃப்ளோரல் வேர்ல்ஸ் எல்லாம் இருக்கும். ஃப்ளோரல் வேர்ல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளோரல் வேர்ல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தலாமஸ் ஆர் ரிசெப்டக்கலில் தான் ஃப்ளோரல் வேர்ல்ஸ் அட்டாச் ஆகிருக்க போகுது. ஸோ ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆன் தலாமஸ் ஹைப்போகைனஸ், பி அண்ட் சி. இதுவும் பெரிகைனஸ். பெரிகைனஸ்னு சொல்கிறாங்க. and this is epigynous. இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஹைப்போகைனஸில் பார்த்தீங்கன்னா ஓவரியை பாருங்கள். இந்த கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இந்த மூணுக்கும் மேலே வந்திருக்கு. அப்பர் பார்ட்டில் இருக்குது. தென் இங்கே பாருங்கள், கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இந்த மூணுக்கும் கீழே ஓவரி வந்து புதஞ்சி போய் கிடக்கு தலாமஸ்குள்ளே. ஓகே, இந்த இடத்துல இடையில இருக்குது. இந்த டயக்ராம் இன்னும் கொஞ்சம் கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். ஓகே, தெரிஞ்சுக்கங்க. இடையில இருக்குது. ஓவரி போய் புதஞ்சும் இல்லை. அதே மாதிரி கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம்லாம் ஓவரிக்கு ஈக்குவல் பார்ட்டில், ஹாஃப் பார்ட்டில் இருக்குது. இப்போது இந்த ரெண்டையும் பெரிகைனஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹைப்போகைனஸ்னு சொல்கிறாங்க. இதை எப்பிகைனஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஆன் வாட் பேசிஸ்னு பார்ப்போம். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், based on the position, this is very 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 important. தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. NCERT டெக்ஸ்ட் புக்கில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். based on the position of 1 calyx, 2 corolla, 3 androecium இந்த மூணோட பொசிஷனை பேஸ் பண்ணி in respect of the ovary on thalamus. ஸோ தலாமஸில் ஓவரி இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ண போகிறீங்க. யாரோட பொசிஷனை? கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இந்த மூணு பேரோட பொசிஷனை ஓவரியோட கம்பேர் பண்ணி தான் நேம் வைக்க போகிறீங்க. த ஃப்ளவர்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் as ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எப்பிகைனஸ். ஹைப்போனா பிலோ. பிலோ யார் இருக்கிறா? கைனீஷியத்துக்கு கீழே யார் இருக்க போகிறா? கைனீஷியம் கீழே இல்லை. ஹைப்போங்கிறது பொசிஷன். ஹைப்போங்கிறது பொசிஷன். யாரோட பொசிஷனை நம்ம இங்கே சொல்லணும்? கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம். யாரோட கம்பேர் பண்ணி சொல்லணும்? ஓவரி. ஓவரி இஸ் கைனீஷியத்தோட ஒரு பார்ட் தான் ஓவரி. ஸோ ஓவரிக்கும் கீழே இந்த மூணு பேரும் இருக்க போகிறாங்க. தட் இஸ் ஹைப்போகைனஸ். ஹைப்போனா பிலோ த கைனீஷியம், கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இருக்க போகிறாங்க. ஹைப்போகைனஸ் பாருங்கள். திஸ் இஸ் ஹைப்போகைனஸ், ரைட்? திஸ் இஸ் ஹைப்போகைனஸ். இந்த ஹைப்போகைனஸில் பாருங்கள், சி ஓவரி இங்கே இருக்குது. ஓவரிக்கு கீழே, கைனீஷியத்துக்கு கீழே ஆண்ட்ரிஷியம், கொரல்லா, calyx. This is calyx, outermost whorl. This is attractive whorl, corolla,
and then andrecium. இந்த மூணும் உங்களுக்கு கைனீஷியத்துக்கு கீழே இருக்குது ஆர் ஓவரிக்கு கீழே இருக்குது. பிலோ த ஓவரி இருக்கிறதுனால இதை வந்து ஹைப்போகைனஸ். பிலோ த ஓவரி கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் 3 பேர் இருக்காங்க. ஹைப்போகைனஸ் அப்போ ஓவரி மேலே போயிடுச்சு, சுப்பீரியர் ஓவரின்னு அர்த்தம். ஸோ ஹைப்போகைனஸில் சுப்பீரியராக இருப்பார் ஓவரி, எல்லாத்துக்கும் மேலே இருப்பார், சுப்பீரியர் ஓவரி இருப்பார். ஹைப்போகைனஸ் ஃப்ளவரில் சுப்பீரியர் ஓவரி இருப்பார். சரி, நெக்ஸ்ட் இதை வச்சு இனிமேல் நீங்கள் மீதி எல்லாம் படிச்சிடலாம். ஸோ இன் த ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் த கைனீஷியம் occupies the highest position while the other parts are situated below it. The ovary is in such flower is said to be superior ovary. ஏன்னா மேலே வந்துடும், மீதி எல்லாம் ஓவரிக்கு கீழே போயிடுது, ஹைப்போகைனஸ் கைனீஷியத்துக்கு கீழே போயிடுது. எக்ஸாம்பிள் mustard, china rose and brinjal. Mustard, china rose and brinjal. If gynoecium is situated in the center and other parts of the flowers are located on the rim of the thalamus almost at the same level, it is called perigynous. Ovary here is said to be half inferior. Example plum, rose, peach. எல்லாம் மலையில் வளருது, ஊட்டி மாதிரி மலையில் வளருது. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், ஓவரி உள்ளே போய் புதஞ்சும் இல்லை, ஓவரி இந்த ஆண்ட்ரிஷியம் கேலிக்ஸ் கொரல்லாவுக்கு மேலேயும் இல்லை, இடையில இருக்குது. ரெண்டுக்கும் இடையில ஹாஃப் இன்ஃபீரியராக இருக்குது. கம்ப்ளீட்டாக கீழேயும் இல்லை, சுப்பீரியராகவும் இல்லை, ஹாஃப் இன்ஃபீரியராக இருக்கிறதுனால. அண்ட் தென் ரிம்மில் வந்து ஆல் அதர் ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் இருக்குது. கேலிக்ஸ், கொரல்லா அண்ட் ஆண்ட்ரிஷியம் இந்த மூணும் ரிம்னா விளிம்பு, அந்த தலாமஸோட அந்த விளிம்பில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு ரிம்னா. அப்போது அதை வந்து நம்ம half inferior or perigynous flower னு சொல்வோம். ஓவரி வந்து half inferior ovary. plum, rose, peach எல்லாம் half inferior or ovary or perigynous flower க்கு example. next epigynous flower. கைனீஷியத்துக்கு மேலே andrecium, calyx, corolla இருக்க போகுது. calyx, corolla, andrecium 3 andreciumத்துக்கு கைனீஷியத்துக்கு மேலே இருக்கும். The margin of the thalamus grows upward, enclosing the ovary completely and getting fused with it. The other parts of the flower arise above the ovary. Hence the ovary is said to be inferior as in flowers of guava. Guava-na யாரு? கொய்யாப்பழம். And cucumber and the ray florets of sunflower. Sunflowerல ray floretsனா யாரு சார்? sunflower இருக்குன்னா இந்த yellow கலரில் இருக்கும். எல்லோ கலருக்கு நான் எங்கே போகிறது, இங்கே இருக்கா? ஓகே, இந்த எல்லோ கலரில் வெளியில் இப்படி சன்ஃப்ளவரில் வந்துருக்குல்ல, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் ரே ஃப்ளாரட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரே ஃப்ளாரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர், குக்கும்பர், கோவா இதிலெல்லாம் இன்ஃபீரியர் ஓவரி இருக்குது, டோன்ட் ஃபர்கெட். ஸோ இன்ஃபீரியர் ஓவரியில் பாருங்கள், இங்கே தலாமஸ் வந்து நல்லா வளர்ந்து ஓவரியை கவர் பண்ணிக்கிச்சு. இந்த என்டையர் ஓவரியும் தலாமஸ் கவர் பண்ணிக்கிச்சு. ஓவரிக்கு மேலே எப்பிகைனஸ், கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இருக்குது. எப்பினா எபவ் த கைனீஷியம், கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இருக்குது. அதான் எப்பிகைனஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், மறந்துடக்கூடாது, கோவா, குக்கும்பர் அண்ட் ரே ஃப்ளாரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். அப்போது பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் ஓவரியோட கம்பேர் பண்ணும்போது எங்கே இருக்குன்னு வச்சு தான் 3 டைப் ஆஃப் ஃப்ளவரை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இனிமேல் உங்களுக்கு இதில் டவுட் வராது. நெக்ஸ்ட், பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். Each flower normally has 4 floral whorls: calyx, corolla, andrecium and gynoecium. Whorl na அடுக்கு, layer னு சொல்லியிருக்கோம். Calyx is the outermost whorl of the flower and members are called sepals. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, calyx ஓட members sepals. காலுக்கு sepal போடுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. Generally sepals are green, leaf-like and protect the flower in bud stage. மொட்டா இருக்கும்போது ஃப்ளவரை இந்த calyx தான் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, பாதுகாத்துச்சு. இந்த கத்திரிக்காய்க்கு மேலே இருக்கும்ல, கத்திரிக்காய்க்கு மேலே க்ரீன் கலரில் அப்படி கொம்பு வச்சு, தட் இஸ் கேலிக்ஸ். ஃப்ரூட் ஆனதும் கேலிக்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு, பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா அதில் கீழே க்ரீன் கலரில் கப்பு மாதிரி கலட்டி எடுக்கலாம், க்ரீன் கலரில், தட் இஸ் கேலிக்ஸ். பட்டாக இருக்கும்போது, மொட்டாக இருக்கும்போது ஃப்ளவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஃப்ளோரல் பட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த கேலிக்ஸ் தான். இந்த கேலிக்ஸ் மே பி கேமோசெப்பல்லஸ் ஆர் பாலிசெப்பல்லஸ். கேலிக்ஸோட யூனிட் யார்? செப்பல்ஸ். செப்பல்ஸ் எல்லாம் ஃபியூஸ்டாக இருந்தாங்கன்னா, பிச்சிங்கன்னா ஒரே ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி கம்பைண்டாக இருப்பாங்க, தனித்தனியாக பிக்க முடியாமல் இருந்தால் தட் இஸ் கேமோசெப்பல்லஸ். கேமோ அப்படின்னா யுனைடெட், இங்கே செப்பல்லஸ்னா செப்பல்ஸ் ஆர் யுனைடெட். ஆர் இந்த ஃப்ளவரில் மட்டும், ஃப்ளவர்ஸை பற்றி படிக்கும்போது, இன்ஃப்ளாரசன்ஸை பற்றி படிக்கும்போது மட்டும் பாலின்னு வந்துச்சுன்னா அது ஃப்ரீன்னு அர்த்தம். செப்பல்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது பாலிசெப்பல்லஸ். ஃப்ரீனா என்ன? பிச்சா தனித்தனியாக வரும், அதுதான் பாலிசெப்பல்லஸ். தென் கொரல்லா. கொரல்லா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ்.
corolla voda unit petals. Petals are usually brightly colored orange, violet, red color la irukum to attract insects for pollination. Like calyx, corolla may be also gamopetalous petals. Gamopetalous na united petal. அந்த பெட்டலை தனியாக பிரிக்க முடியாது, ஜாயிண்டாக இருக்கும், பிக்க முடியாது தனியாக. அதே ஃப்ரீ பெட்டல்ஸாக இருந்தால் பாலி பெட்டல்ஸ். இந்த ரோஸ் பிளான்ட்டில் பெட்டல்ஸை தனித்தனியாக, இதழ்களை தனித்தனியாக பிச்சு போடலாம். இதழ்கள், பெட்டல்ஸ்னால் இதழ்கள், அது தனித்தனியாக பிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக ஒன்றுக்கு ஒரு பெட்டலும் இன்னொரு பெட்டலும் டச் ஆகாமல் ஃப்ரீயாக இருந்தால் பாலி பெட்டலஸ். அதே எல்லாம் ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா, அதை பிரிக்க முடியாமல் ஒரு டியூபுலர் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அது கேமோ பெட்டலஸ். டோன்ட் ஃபர்கெட். சரி, the shape and color of the corolla vary greatly in plants. அது என்னென்ன ஷேப்பில் இருக்கலாம்? டியூபுலராக இருக்கலாம், இந்த மாதிரி டியூபுலராக இருக்கலாம். பெல் ஷேப்பில் இருக்கலாம், பெல் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி பெல் ஷேப்பில் இருக்கலாம். ஆர் ஃபனல் ஷேப்னால் இந்த மாதிரி கொரல்லா இருக்கலாம். ஆர் வீல் ஷேப்லையும் இருக்கலாம், வீல் ஷேப்லையும் இருக்கலாம். பார்க்குறதுக்கு சக்கரம் மாதிரியே தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வேரியஸ் ஷேப்பில் பெட்டல்ஸ் இருக்குது, கொரல்லா இருக்குது. நெக்ஸ்ட், ஏஸ்டிவேஷன். வாட் இஸ் ஏஸ்டிவேஷன்? இப்போ நம்ம ஃப்ளோரல் பார்ட்ஸில் 4 பார்ட்ஸ் இருக்குது. கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனிஷியம். என்ன முடிச்சிருக்கோம்? நம்ம கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா மட்டும்தான் முடிச்சிருக்கோம். குறுக்கால ஏஸ்டிவேஷன் வந்தால் என்ன அர்த்தம்? கேலிக்ஸோட யூனிட் யார்? செப்பல்ஸ். கொரல்லாவோட யூனிட்ஸ் யார்? பெட்டல்ஸ். ஸோ செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் தான் ஏஸ்டிவேஷன். அதனால தான் இந்த ஒரு நியூ சப்ஹெட்டிங் உள்ளே வந்துருச்சு. த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் ஃப்ளோரல் பட். பட்னா என்ன அர்த்தம்? மொட்டு. பூத்த பூ கிடையாது, மொட்டாக இருக்கிற பூவில் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு இன் ரெஸ்பெக்ட் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் வேர்ல்ட். சேம் வேர்ல்ட்னா என்ன? சி, ஒரு கேலிக்ஸில் 5 செப்பல்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 5 செப்பல்ஸில் சேம் வேர்ல்டோட மெம்பர்ஸ். ஒரு செப்பல் இன்னொரு செப்பலோட எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, இன்னொரு செப்பலோட எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அவங்களுக்குள்ளேயே அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் எக்ஸ்பிளைன்டு ஹியர். நல்லா பார்த்துக்குங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் மெம்பர்ஸ் யார்? செப்பல்னா 5 செப்பலும் ஒன்றுக்கு ஒன்று, ஃபஸ்ட்டு செப்பல் செகண்ட் செப்பலோட எப்படி அட்டாச் ஆகிருக்கு, செகண்ட் செப்பல் தேர்ட் செப்பலோட எப்படி இருக்குது, அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே members of the same world. கேலிக்ஸ்குள்ளேயே. கொரல்லானா கொரல்லாவுக்குள்ளேயே is known as estivation. The main types of estivation are valvate, twisted, imbricate and vexillary. Valvate, twisted, imbricate and vexillary. When sepals or petals in a world just touch one another. Sepals வந்து இல்ல petals வந்து just touch பண்ணிட்டு இருக்கும் without overlapping at the margin, without overlapping. This is very important for valvate estivation. As in calotropis na irukku chedi, it is said to be valvate estivation calotropis la irukku. Okay, if one margin of the appendage overlaps that of the next one and so on, அடுத்து அதே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்தா, அதாவது சைனா ரோஸ்னா செம்பருத்தி, லேடிஸ் ஃபிங்கர்னா வெண்டக்காய் and cotton, it is called twisted estivation. If the margins of the sepals or petals overlap one another but not in any particular direction, ஒரு particular directionல இல்லாம overlap ஆயிருந்துச்சுன்னா, as in cassia and gulmohar, the estivation is imbricate estivation. In pea and bean flower, this is very important, there are 5 petals. The largest standard petal overlaps the 2 lateral petals, that is wing petals, which in turn overlap 2 smallest anterior petal, keel petal. This type of estivation is known as vexillary or papilionoecious. Papilionoecious na butterfly மாதிரி இருக்கிறது, butterfly look அதில் இருக்கும் papilionoecious-ல. இப்போ இது எல்லாத்தையும் டயக்ராம் வச்சு சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். See, இது வந்து பெட்டல்ஸ் நமக்கு காமிச்சிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்க டெஃபினேஷன். இதில் நமக்கு பெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. சி, இதை வந்து அப்படியே கிராஸ் செக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பெட்டலுக்கு 2 மார்ஜின் இருக்குது. திஸ் இஸ் 1 மார்ஜின், திஸ் இஸ் செகண்ட் மார்ஜின், திஸ் இஸ் 1 மார்ஜின், திஸ் இஸ் செகண்ட் மார்ஜின். ஸோ இந்த மாதிரி 5 பெட்டல்லையுமே 2 மார்ஜின் இருக்குது. மார்ஜின்னா அந்த எண்டு. ஓகேங்களா? சி, எந்த மார்ஜினுமே ஓவர்லேப் ஆகாமல் ஜஸ்ட் டச் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை டச் பண்ணாமல் வித்தவுட் ஓவர்லேப்பிங்கோட இருக்குது. வித்தவுட் ஓவர்லேப்பிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ஓவர்லேப்பிங்கோட இருந்துச்சுன்னா அதை நம்ம வேல்வேட் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேல்வேட் ஏஸ்டிவேஷன். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இதுலேயும்
எல்லா பெட்டல்ஸ்க்கும் 2 மார்ஜின் இருக்குது, 2 மார்ஜின் இருக்குது, 2 மார்ஜின் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 1 1 1ன்னு போட்டதெல்லாம் வெளியில் இருக்குது. 2 2 இது 2 2 2 2ன்னு போட்டதெல்லாம் உள்ளே இருக்குது. ஒன்றும் இல்லை, 1 margin is inside, 1 margin is outside, 1 margin is inside, 1 margin is outside, so on. ஓகேங்களா? ஸோ இதை தான் twisted estivation அப்படின்னு சொல்லுவாங்க. twisted estivation அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் சொல்லணும்னா 1 margin is overlapping the next margin. இந்த பெட்டல் ஏங்கிற இந்த பெட்டல் சொல்கிறேன். ஏ பெட்டலோட ஒரு மார்ஜின் அனதர் பெட்டலை ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு. ஏ பெட்டலோட இன்னொரு மார்ஜின் ஓவர்லேப்டாக இருக்குது. This is overlapped by another margin of the another petal. So இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் twisted estivation. இங்கே பாருங்கள், ஓவர்லேப்பிங் இருக்குது, பட் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இல்லை, பர்டிகுலர் டைரக்ஷனில் இல்லை. இது பாருங்கள், 2 சைடும் ஓவர்லேப்டாக இருக்குது. இது பாருங்கள், 2 சைடும் ஓவர்லேப் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் 1 சைடு ஓவர்லேப்பிங், அனதர் சைடு இஸ் ஓவர்லேப்டு. ஓவர்லேப்டுனா கவர் பண்ணப்பட்டிருக்கு, ஓவர்லேப்பிங்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இல்லை, டைரக்ஷனில் இல்லைன்னா அதை வந்து நம்ம இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் அப்படிம்போம். தென் வெக்ஸிலரி, சி திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் பெட்டல், லார்ஜ் ஸ்டாண்டர்ட் பெட்டல். இது வந்து இந்த 2 பெட்டலை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் விங் பெட்டல். விங் பெட்டல் கீழே இருக்க இந்த 2 அலை கீழ் பெட்டலை, விங் பெட்டல் வந்து கீழ் பெட்டலை கவர் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி இருந்தால் வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் ஆர் பேப்பிலினேஷியஸ் எஸ்டிவேஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பீ பிளான்ட். இந்த வெக்ஸிலரிக்கு எக்ஸாம்பிள் என்னங்க? பீ அண்ட் பீன் ஃப்ளவர் ஃபேபேசி ஃபேமிலியில் இருக்கும். வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் ஃபேபேசி ஃபேமிலியில் இருக்கும், மறந்துடாதீங்க. சரி, எஸ்டிவேஷன் முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் எ ஃப்ளவர் இஸ் கால்ட் எஸ்டிவேஷன். யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? பெட்டல்னா மற்ற பெட்டல்ஸோட கம்பேர் பண்ணி சொல்வீங்க எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு. செப்பல்ஸ்னால் மற்ற செப்பல்ஸோட எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு கம்பேர் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட், andrecium, male reproductive organ. Andrecium is composed of stamens. Andreciumத்தோட யூனிட்ஸ்க்கு பேர் stamen. Each stamen which represents the male reproductive organ consists of a stalk or a filament and an anther. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, 2 பார்ட் தான். This is anther. ஸ்டேமனில் 2 பார்ட் தான் இருக்கும். This is stamen. ஓகேங்களா? ஆண்ட்ரீஷியத்தோட யூனிட்டுக்கு பேர் ஸ்டேமனில் ஆந்தர் இருக்கும் அண்ட் ஃபிலமெண்ட் இருக்கும். அவ்வளவுதான், இந்த 2 பார்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஆந்தர் இஸ் யூஸ்வலி பைலோப்டு. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் 1 lobe, this is 2nd lobe. Bilobed, பைனா 2 லோப் இருக்குது. அண்ட் ஈச் லோப் ஹேஸ் 2 chambers, டைத்தீக்கஸ் அப்படிம்போம். பைலோப்ட் டைத்தீக்கஸ். அந்த சேம்பருக்கு பேர் போலன் சாக்ஸ். ஒரு லோப்லையும் 2 சேம்பர்ஸ் இருக்குது. அப்போ 2 லோபில் 4 சேம்பர் இருக்குது. அப்போ போலன் சாக்ஸோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா there are 4 போலன் சாக்ஸ் இன் பைலோப்டு ஆந்தர். மறந்துடாதீங்க. The pollen grains are produced in pollen sacs. இந்த pollen sacsல தான் pollen grains produce ஆகுது. அதனால தான் அதுக்கு பேர் sac-னா bag like structure. ஓகே, அதில் pollen grain produce ஆகுறதுனால அந்த sac-க்கு பேர் pollen sac-னு வச்சுட்டாங்க. A sterile stamen is called staminode. ODE அப்படின்னா staminode-னா like stamen like, ஆனால் அது ஸ்டேமன் இல்லை, ஸ்டேமன் மாதிரி staminode. sterile stamen-னா என்ன? அதில் pollen grains produce ஆகாது. No pollen grain in staminode. pollen grain வரலனா அங்கே அது fertilization reproductionக்குலாம் ஹெல்ப் பண்ணாது. Stamens of flowers may be united with other members such as petals. ஸோ ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்குது. திஸ் இஸ் பெடிசல், திஸ் இஸ் தலாமஸ். ஸோ சென்டரில் உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கைனீஷியம். தென் இந்த ஆண்ட்ரீஷியமோட யூனிட் ஸ்டேமன் வந்து கொரல்லாவில் இன்சர்ட்டடாக இருக்கலாம். இந்த கொரல்லாவில் இன்சர்ட்டடாக இருக்கலாம். கொரல்லானா பெட்டல்ஸ். ஸோ பெட்டல்ஸில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா when stamens are attached to
petals, they are called epipetalous. Petals மேல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு. Stamen petals மேல ஒட்டிக்கிட்டு இருந்தா epipetalous stamen. Brinjalல epipetalous stamen இருக்கு. This is very important. Brinjalல epipetalous stamen இருக்கு. Or epiphyllous. Phyllusனா என்ன அர்த்தம்னா leaf கிடையாது. இங்க phyllusனா leaf கிடையாது. Phyllis அப்படின்னா perianth. அப்போ perianthல போய் ஒட்டிக்கிட்டு இருக்குதுனாலே அது வந்து லில்லி தான். லில்லியில் தானே கேலிக்ஸ் அண்ட் கொரல்லாவுக்கு பதிலாக பீரியன்த் இருக்குன்னு சொன்னோம். அப்போ லில்லி. ஸோ எபிஃபில்லஸ் லில்லி, எபிபெட்டலஸ் பிரிஞ்சால். டோன்ட் ஃபர்கெட். த ஸ்டேமன் இன் ஃப்ளவர் மே எய்தர் ரிமைன் ஃப்ரீ. இங்கே பாருங்கள், பாலிஆண்ட்ரஸ். ஃப்ளவரில் பாலினா ஃப்ரீ, ஆண்ட்ரிஷியம்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். பாலிஆண்ட்ரஸ் ஃப்ரீ ஸ்டேமன்ஸாக இருந்ததுன்னா பாலிஆண்ட்ரஸ். எதுவும் டச் பண்ணாமல் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பாலிஆண்ட்ரஸ். ஆர் மேபி யுனைட்டட் இன் வேரியிங் டிகிரிஸ். த ஸ்டேமன்ஸ் மேபி யுனைட்டட் இன்டு ஒன் பஞ்ச். சிங்கிள் பஞ்சாக இருக்குது. பஞ்ச்னா பண்டில். அதுக்கு க்ரீக்கில் அந்த டேர்ம் என்னென்னா அடல்ஃபஸ். ஸோ சிங்கிள்னா மோனோ, பண்டில்னா அடல்ஃபஸ். மோனோடல்ஃபஸ். சைனா ரோஸ் செம்பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி ஸ்டேமன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே பண்டிலாக இருக்கும். செம்பருத்தியில் பார்த்துருப்பீங்க, டிப்பில் அந்த வெளியில் வந்து அப்படி தொங்கிட்டு இருக்கும்ல அந்த செம்பருத்தியில். ஸோ மோனோடல்ஃபஸ் வந்து சைனா ரோஸ். ஓகேங்களா. ஆர் டூ பண்டில்ஸ் டயடல்ஃபஸ் ஆஸ் இன் பீ. பீ பிளான்ட்டில் பட்டாணி செடியில் டயடல்ஃபஸ் கொஷினில் கேட்பாங்க. ஆர் இன்டு மோர் தென் டூ பண்டில்ஸ் பாலிஅடல்ஃபஸ். சார் இங்கே பாலினா ஃப்ரீயா? பாலிஅடல்ஃபஸ்னால் மெனி பண்டில்ஸ்னு அர்த்தம். ஓகே. As in citrus, there may be variation in length of filaments within flower as in salvia and mustard. இந்த இடத்துல அதுக்கு நேம் எல்லாம் சயின்டிஃபிக் நேம்லாம் கேட்க மாட்டாங்க. லென்த் இன் ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டோட லென்த்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சால்வியா அண்ட் மஸ்டர்ட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சால்வியா அண்ட் mustard. Then we see gynoecium. Gynoecium என்ன? Female reproductive organ. Okay. Gynoecium is the female reproductive part of the flower, is made up of one or more carpels. Carpel அப்படின்னா 3 parts சொல்கிறது தான் carpel. Stigma, style, ovary. இவங்க மேலேருந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், this is the carpel. இந்த மாதிரி carpel நிறைய சேர்ந்துருந்தால் அதை நம்ம வந்து gynoecium சொல்லுவோம். This is stigma. இந்த ஸ்லெண்டர் பார்ட், டியூப் பார்ட் இருக்கு இல்லையா, அது ஸ்டைல். அண்ட் இந்த ஸ்வல்லன் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஓவரி. ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல் இருக்குது. ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல் இருக்குது. சரி. ஓவரி இஸ் enlarged basal part on which lies elongated tube, the style. The style connects ovary to the stigma. ஸ்டிக்மாவையும் ஓவரியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது ஸ்டைல். ஓகேங்களா. சரி. The stigma is usually at the tip of the style and is the receptive surface for pollen grains. ஸோ pollen grains இங்கே தான் வந்து விழுவ போகிறாரு. இந்த ஸ்டிக்மாவில் தான் வந்து விழுவ போகிறாரு. pollen grains ரிசீவ் பண்ணுற சைட்டு ஸ்டிக்மா. ஸ்டைலோட டிப்பில் இருப்பாங்க. ஸ்டிக்மா தான் ரிசீவ் பண்ணாங்க, ஸ்டைலோட டிப்பில் தான் ஸ்டிக்மா இருப்பாங்க. டோன்ட் ஃபர்கெட். ஈச் ஓவரி bears one or more ovules attached to the flattened cushion like placenta. பிளாசண்டானா என்னன்னு பார்ப்போம். இங்கே ஓவியூல்ஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்கோ அங்கே ஒரு குஷன் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு டிஷ்யூ இருக்க போகுது. அந்த குஷன் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் பிளாசண்டா. பிளாசண்டா. when more than one carpel is present, there may be free. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ரீ அதாவது மோர் தென் ஒன் கார்பல் இருந்தால் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா, எக்ஸாம்பிள் லோட்டஸ் அண்ட் ரோஸில் they are called apocarpus. சார் என்ன சார் ஃப்ரீனா பாலிகார்பஸ்ல வரணும், இங்கே அப்போகார்பஸ். கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ, டச் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்காங்க. they are termed apocarpus. they are termed syncarpus. next, syncarpus when carpels are fused. carpelsலாம் fused அந்த syncarpus. மொபைலில் சிங்க் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? கனெக்ட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது தானே சிங்கிங்கு. அந்த மாதிரி syncarpus, fused carpels மறந்துடாதீங்க. as in mustard and tomato ரெண்டுலேயும் syncarpus ovary இருக்குது. after fertilization the ovules develop into seeds and ovary matures into fruit. ஓவியூல் என்னவா மாறுது? சீடாக மாறுது. ஓவரி என்னவா மாறுது? ஃப்ரூட்டாக மாறுது. டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகே. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிளாசன்டேஷன். பிளாசண்டான்னு ஒன்று படித்தோமா, அது ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ, அதில் தான் ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாசன்டேஷன்னா என்ன. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் வித்தின் த ஓவரி இஸ் நோன் அஸ் பிளாசன்டேஷன்.
ஓவியூல்ஸ் வந்து ஓவரிக்குள்ளே எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் பிளாசன்டேஷன். எத்தனை அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டோம். செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் என்ன? செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் ஏஸ்டிவேஷன். ஓவியூல்ஸ் ஓவரியில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கு பேர் என்ன? Placentation. The placentation are of different types, namely marginal, axial, parietal, basal, central and free central placentation. Figure 5.16 la கொடுத்திருக்காங்க பார்த்துக்கலாம். In marginal placentation, the placenta forms a ridge along the ventral sutures of the ovary and the ovules are born on this ridge forming two rows as in P. இதோட உங்களுக்கு மார்ஜினல் பிளாசன்டேஷன் முடியுது. ஸோ மார்ஜினல் பிளாசன்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த கடலையெல்லாம் உரிச்சு சாப்பிடுவீங்கல்ல, இப்போ இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஒரு ரிட்ஜ் இருக்குது. ரிட்ஜ் ஃபார்ம் ஆகுது. ரிட்ஜ்னா மேடு. அந்த ரிட்ஜ் வந்து எதனால் ஆனதுன்னா பிளாசன்டாவால் ஆனது. இதில் 2 ரோவில், இங்கே ஒரு ரோ இங்கே ஒரு ரோ, 2 ரோவில் ஓவியூல்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ஓவியூல்ஸ் தான் ஃப்யூச்சரில் சீடா மாதிரி இந்த கடலைப்பருப்பு, அந்த பட்டாணி இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். அதை தான் நம்ம எடுத்து வேக வச்சு திங்கிறோம், பீன்ஸு இதெல்லாம். ஸோ ஸ்யூச்சர்னா என்ன சார்? ஸ்யூச்சர்னா கனெக்ட் ஆகிருக்க பார்ட். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இந்த ரெண்டும் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? தட் இஸ் த ஸ்யூச்சர். ஸோ ஒட்டச்சா ஸ்யூச்சரில் 2 ரோவில் உங்களுக்கு சீட்ஸ் இருக்கும். 2 ரோவில் சீட்ஸ் இருக்கும். தட் இஸ் மார்ஜினல் பிளாசன்டேஷன். பி பிளான்ட்டில் இருக்குது. எம்பி ஆர்பிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. When the placenta is axial and the ovules are attached to it in a multilocular ovary, the placentation is said to be axial, as in China rose, tomato and lemon. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. axial placentation-னா இப்படி இருக்கு. இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல். கார்பலில் இந்த எம்டியாக ஸ்பேஸ் இருக்குல்ல, தட் இஸ் லோக்யூல். இங்கே இந்த இடத்துல இதுதானே ஆக்சிஸ், இதுதானே ஆக்சிஸ், இதுதானே ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸில் ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி இந்த ஆக்சைல் பிளாசன்டேஷன். சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன் இந்த 3லையும் ஆக்சைல் பிளாசன்டேஷன் இருக்குது. கொஷின் கேட்பாங்க பார்த்துக்குங்க. இன் எ பரைட்டல் அப்படின்னாலே வால் அப்படின்னு அர்த்தம். In a parietal placentation, the ovules develop on the inner wall of the ovary or the peripheral part, வாலில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ரீஜனில் போய் ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதை பெரைட்டல் பிளாசன்டேஷன் அப்படிம்போம். ஓவரி இஸ் 1 chambered but it becomes 2 chambered due to the formation of false septum, example mustard and argemone. When the ovules are born on the இது வந்து பெரைட்டல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து அர்ஜிமோன் அண்ட் மஸ்டர்ட். இங்கே வந்து ஓவரி 1 chambered-ஆக இருக்கலாம். ஃபால் செப்டம் ஃபார்ம் ஆகிறதுனால 2 chambered-ஆக மாறி இருக்கும். ஸோ ஃபால் செப்டம் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு? பெரைட்டல் பிளாசன்டேஷனில். எக்ஸாம்பிள் அர்ஜிமோன் அண்ட் மஸ்டர்ட், மறந்துடாதீங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு பெரைட்டல் பிளாசன்டேஷன் இருக்குது. வென் த ஓவியூல்ஸ் ஆர் born on central axis and septa are absent, செப்டம் கிடையாது, இது வெரி இம்பார்ட்டன்ட். As in dianthus and primrose, the placentation is free central. ஒன்றும் இல்லை, இப்படி ஓவரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஓவரி இதுக்குள்ளே பிளாசண்டா வந்து இந்த பென் மாதிரி பிளாசண்டா இருக்கும். இந்த பிளாசண்டாவில் அப்படியே ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நடுவில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல். கிராஸ் செக்ஷன் இப்படி வரைகிறேன் நான். திஸ் இஸ் ஓவரி. இந்த ஓவரியை நான் கிராஸ் செக்ஷனாக இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கேருந்து ஃப்ரீ சென்ட்ரல் ஆக்சிஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். எந்த வாலையும் இது டச் பண்ணிகிட்டு இருக்காது. இதுதான் பிளாசண்டா. ஃப்ரீயாக சென்ட்ரலில் ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் ஓவியூல்ஸ் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதில் செப்டம்லாம் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தால் அதை ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் அப்படிம்போம். நெக்ஸ்ட் பேசல் பிளாசன்டேஷன் ரொம்ப ஈஸி. இது ஓவியூல்னு வச்சுக்கோங்க. இங்கே பிளாசண்டா இருக்கும். பிளாசண்டா இந்த ரீஜனில் இருக்கும். இந்த பிளாசண்டாவில் உங்களுக்கு ஓவியூல் கீழே ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இங்கே வந்து சிங்கிள் ரூம் லைக் ஸ்ட்ரக்சர், சிங்கிள் சேம்பர் தான் இருக்க போகுது. த பிளாசண்டா டெவலப்ஸ் அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. அதனால தான் அதுக்கு பேர் பேசல் பிளாசன்டேஷன். அண்ட் எ சிங்கிள் ஓவியூல் இஸ் அட்டாச் டு இட். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் அண்ட் மேரிகோல்டு. பேசல் பிளாசன்டேஷனுக்கு பிக்சர் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ திஸ் இஸ் த மார்ஜினல் பிளாசன்டேஷன். சியூச்சர், வென்ட்ரல் சியூச்சர்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஓவரியோட 2 பார்ட் கனெக்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு ஓவியூல்ஸ் இருக்குது. மார்ஜினல் பிளாசன்டேஷன்.
characteristic feature of Fabaceae family pea plant அது marginal placentation ஓகேங்களா marginal placentation next சென்டர்ல பாருங்க இந்த மாதிரி axis இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன வந்துருது ovule வந்துருது இந்த citrusலாம் பார்த்தோம் axillary or axial placentation this is axial placentation ரெண்டாவது parietalனா wall இந்த பார்டர்ல வால்ல வந்து ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தா பெரைட்டலுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அர்ஜிமோன் அண்ட் மஸ்டர்ட் பார்த்தோம் இது வந்து ஃபால்ஸ் செப்டம் ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஃபால்ஸ் செப்டம் சிங்கிள் சேம்பர்டு தான் 2 சேம்பர் மாதிரி தெரியும் பெரைட்டல்ல ஃபால்ஸ் செப்டமும் பெரைட்டல்ல இருக்கு மறந்துடாதீங்க ஃபால்ஸ் செப்டம் இங்க இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ சென்ட்ரல்ல பாருங்க எங்கேயுமே ரூம் லைக் ஸ்ட்ரக்சர்ல நடுவுல பிளாசென்டா இருக்கு அந்த பிளாசென்டால ஓவியூல்ஸ் ஒட்டிட்டு இருக்கு திஸ் இஸ் ஃப்ரீ சென்ட்ரல் பேசல் அடியில உங்களுக்கு ஓவியூல் இங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு தட் இஸ் பேசல் பிளாசென்டேஷன் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் fruit the fruit is a characteristic feature of the flowering plant angiospermல தான் fruit வருது gymnospermல fruit வராது gymnosperm is non flowering அப்படினு நமக்கு NCERT ல கொடுத்திருக்காங்க it is a mature ripened ovary னா ovary வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு developed after fertilization so fertilization க்கு அப்புறம் ovary fruit ஆ மாறும் மறந்துடாதீங்க if your fruit is formed without fertilization then it is called parthenocarpic without fertilization na there will be no seed irukadhu அந்த fruitல ஏனா fertilization நடக்கலனா seed இல்லாம fruit form ஆயிரும் so without fertilization வரத parthenocarpic fruit அப்படிம்போம் generally the fruit consists of a valve or pericarp fruit valve க்கு பேரு pericarp and seed so fruitல ரெண்டு பார்ட் இருக்குதுங்க ஒன்னு பெரிகார்ப் ஃப்ரூட் வாலுக்கு பேரு பெரிகார்ப் கார்ப்னா ஃப்ரூட்னு அர்த்தம் ரெண்டாவது சீடை தான் பெரிகார்ப் கவர் பண்ணிட்டு இருக்கு the pericarp may be dry or fleshyனா உள்ள சதைப்பற்றோட லிக்விட் இருக்கும் ஸ்குவீஸ் பண்ணா லிக்விட்லாம் வரும் சாறுலாம் வரும் மாம்பழத்துலலாம் வருதுல அது ட்ரைனா அதுல எதுவும் இருக்காது கட்டிச்சு நொறுக்குன்னு திங்கிற மாதிரி இருக்கும் when pericarp is thick and fleshy it is differentiated into epina outer epicarp mesona middle mesocarp and inner endocarp so fruit வந்து fleshy-ஆ இருந்தா 3 parts-ஆ பிரிஞ்சிருக்கும் epina outer mesona middle and endona inner wall ஓகேங்களா சோ இங்க வந்து ட்ரூப் படம் கொடுத்திருக்காங்க ட்ரூப் டைப் ஆஃப் ஃப்ரூட் மட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மேங்கோவும் ட்ரூப் தான் கோகனட்டும் ட்ரூப் தான் ஓகேயா மேங்கோ டைகாட் கோகனட் மோனோகாட் see in mango and coconut இது ரொம்ப important நீட்ல அடிக்கடி இந்த லைன்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க in mango and coconut the fruit is known as drupe இதுக்கு முன்னாடி படம் பார்த்தோம் they develop from monocarpellary superior ovary ல இருந்து வந்தா drupe மட்டும் படிங்க drupe ஞாபகம் வச்சுக்காம குடுக்காத டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் எல்லாம் ஞாபகம் வச்சு என்ன பிரயோஜனம் அதெல்லாம் நீட்லயே வராது drupeல monocarpellary superior ovary இருக்கு and are one seeded single seed தான் இருக்கும் in mango pericarp is well differentiated into outer thin epicarp இந்த மேங்கோல இந்த தோலை உரிக்கிறீங்கல்ல அது a middle fleshy edible mesocarp அத தான் சாப்பிடுவோம் and an inner stony hard endocarp seed கவர் பண்ணிட்டு இருக்கோம் அத சாப்பிட முடியாது hard endocarp இருக்கும் in coconut which is also a drupe coconut is also a drupe the mesocarp is fibrous coconut தேங்காய் உரிக்கும் போது நாரா வருதுல that is mesocarp அந்த தட்ரிங் இல்ல ஓடு தேங்காய் ஓட தட்ரிங்ல டங் தட்ரிங்ல that is endocarp epicarp shiny-ஆ இருக்கும் உள்ள இருக்கிற அந்த தேங்காய் சட்னிக்கு எடுப்பீங்கல தேங்காய் பத்து ஒயிட் கலர்ல எண்டோஸ்பம் அது ஃப்ரூட் கிடையாது எண்டோஸ்பம் that is seed எண்டோஸ்பம் தான் நம்ம அந்த தேங்காய் வளர்றதுக்காக வச்சிருக்க ஃபுட்டை எடுத்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சு சாப்பிடுறோம் சரி நெக்ஸ்ட் சீட் பார்க்கலாம் the ovules after fertilization develop into seeds a seed is made up of seed coat and an embryo ரெண்டு தான் சீட்ல ரெண்டு பார்ட் இருக்கு seed coat and embryo ஓகேங்களா seed coat and embryo the embryo is made up of radicle an embryonal axis and one cotyledon in monocot two cotyledon in
dicot plants ஓகேங்களா ஸோ 1 cotyledon இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு wheat and maize 2 cotyledon இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் dicotக்கு எக்ஸாம்பிள் gram and pea ரேடிக்கல் கொடுத்துருக்காங்க ப்ளூமியூலும் இருக்கும் ப்ளூமியூல் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் ப்ளூமியூல் ரேடிக்கல் இதெல்லாம் இருக்குது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட்டிலிடனஸ் லீஃப் அண்ட் மோனோகாட்டிலிடனஸ் லீஃப் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு டைகாட் லீஃப் டைகாட் சீடு படிச்சுட்டு இருக்கோம் ஓகே த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் சீட் இஸ் அ சீட் கோட் சீடோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங்க்கு பேர் சீட் கோட் இந்த சீட் கோட்டில் ரெண்டு இருக்கும் outer seed coat inner seed coat the seed coat has 2 layers outer seed coat is testa outer seed coat is testa and the inner seed coat is tegmen don't forget seed க்கு ரெண்டு seed coat இருக்கு outer seed coat testa அதுக்குள்ள இருக்குது tegmen inner seed coat க்கு பேர் tegmen hilum is a scar on seed coat through which the developing seed were attached to the fruit டெவலப்பிங் சீட்னா என்ன ஓவியூலாக இருந்துச்சுல்ல ஓவியூல் ஓவரியில் அட்டாச் ஆகிட்டு இருந்துச்சுல்ல அந்த அட்டாச் ஆன பார்ட்டுக்கு பேர் ஹைலம் அந்த ஹைலம் அந்த டெவலப்பிங் சீடு வந்து ஃப்ரூட்டில் ஒட்டிக்கிட்டு இருந்த பார்ட்டுக்கு பேர் ஹைலம் அப்போது அந்த டெவலப்பிங் சீட் டெவலப் ஆகிடுச்சு ஃப்ரூட்டையும் சீடையும் பிரித்து எடுக்கும்போது ஃப்ரூட்டோட ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த பார்ட்டில் ஒரு ஸ்கார் ஒரு தழும்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது தட் இஸ் வாட் கால்ட் ஹைலம் ஸ்கார் okay so above the hilum there is a small pore called micropyle within the seed coat குள்ள embryo இருக்கு consisting of an embryonal axis and 2 cotyledons the cotyledons are often fleshy and full of stored food material னு அர்த்தம் at 2 ends of the embryonal axis are present the radicle and plumule ரெண்டு end இங்க பாருங்க this is the embryonal axis okay this is the embryonal axis மேலே plumule இருக்கு கீழே radicle இருக்கு radicle develops into root plumule develops into shoot or stem இந்த ரெண்டுலயும் cotyledon னு சொல்லுவோம் 2 cotyledons இருக்கு seed leaf cotyledon க்கு இன்னொரு பேரு seed leaf இதில் தான் ஃபுட் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு இந்த ஃபுட்டை உறிஞ்சி தான் இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் வளரப்போகுது இந்த என்டையர் திங்குக்கு பேர் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இப்போ நல்லா கவனிங்க இப்போ சீடு அவுட்டர்லேருந்து பார்க்குறேன் நான் இந்த சீடில் ஒரு ஸ்கார் இருக்குது பாருங்கள் ஸ்கார் தெளிவாக தெரியுதா ஒரு ஸ்கார் இந்த ஸ்கார் தான் இந்த சீடை ஃப்ரூட்டோட ஒட்டிக்கிட்டு இருந்த வச்சுது பிச்சு எடுத்தால் அந்த தழும்பு ஒட்டிக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து பிச்சு எடுத்தால் ஒரு தழும்பு தெரியும்ல தட் இஸ் ஹைலம் ஸ்கார் ஓகே நடுவில் இந்த இடத்துல இதுக்கு மேலே there is a pore அந்த போருக்கு பேர் மைக்ரோபைல் இது நீங்கள் கொண்டக்கடலாம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை ஸ்குவீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து வாட்டர் வெளியே வரும் அந்த மைக்ரோபைல் வழியாக தான் சீடுக்குள்ளே வாட்டர் உள்ளே போகும் அப்படிங்கிறது தான் இந்த மைக்ரோபைல் ஓகே In some seeds such as castor, the endosperm formed as result of double fertilization. Double fertilization நம்ம already பார்த்தோம். Double fertilization என்ன ஒரு மேல் கேமெட் யாரோட ஜாயிண்ட் ஆக போகிறாங்க எக்கோட ஜாயின் பண்ண போகிறாங்க ஒன் மேல் கேமெட் எக்கோட ஜாயின் பண்ணி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க திஸ் இஸ் டிப்ளாய்டு சரி ஏன்னா எக்கும் ஹேப்ளாய்டு மேல் கேமெட்டும் ஹேப்ளாய்டு ரெண்டு மேல் கேமெட் எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே போய் ரிலீஸ் ஆகும் இப்போது இது ஃபஸ்ட்டு மேல் கேமெட் செகண்ட் மேல் கேமெட் என்ன பண்ணுவார் செகண்ட் மேல் கேமெட் ஒரு செகண்டரி நியூக்ளியஸ் உள்ளேயே இருக்கும் எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே செகண்டரி நியூக்ளியஸ் இருக்கும் இந்த செகண்டரி நியூக்ளியஸ் டிப்ளாய்டு மேல் கேமெட் ஹேப்ளாய்டு இது ரெண்டும் சேர்ந்து ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும் இது லேட்டர் எண்டோஸ்பெர்மாக டெவலப் ஆகிடும் இது ட்ரிப்ளாய்டாக இருக்கும் ஏன்னா 2n + n 3n ட்ரிப்ளாய்டு இந்த ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் சம் டைகாட் சீட்ஸ் எக்ஸாம்பிள் கேஸ்டரில் ஃபார்ம் ஆகுது ரிசல்ட்டிங் டபுள் ஃபர்டிலைசேஷன் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் திஸ் இஸ் செகண்ட் ஃபர்டிலைசேஷன் டபுள் ஃபர்டிலைசேஷனால் வந்துச்சு ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் தான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிஷ்யூ இந்த இது இருந்தால் இந்த எண்டோஸ்பெர்ம் இருந்தால் அந்த சீடுக்கு பேர் எண்டோஸ்பெர்மிக் சீட் In plants such as bean, gram and pea, the endosperm is not present in mature seeds and such seeds are called non-endospermous seed. இப்போ endospermous seed, non-endospermous seed க்கு example என்ன? Endospermous dicot seed க்கு example castor.
எண்டோஸ்பெர்ம் இல்லை, நான் எண்டோஸ்பெர்மஸ் டைகாட் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பீன், கிராம், பீ இதெல்லாம். இது நீட்டில் கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மோனோகாட் சீட் படிக்கலாமா? ஓகே. So, structure of monocotyledonous seed. Generally, monocotyledonous seeds are endospermic, but some as in orchids non-endospermic. இது அப்படியே டைகாட்டுக்கு உல்டாவாக இருக்குது. டைகாட்டுக்கு சண்டைக்காரன் போல இருக்குது மோனோகாட். டைகாட்டில் என்ன படித்தோம்? மோஸ்ட்லி நான் எண்டோஸ்பெர்மஸ். 3 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, பீ, பீன் இதெல்லாம். பட் சம்டைம்ஸ் கேஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய டைகாட் பிளான்ட்டில் மட்டும் எண்டோஸ்பெர்ம் இருக்கும். பட் மோனோகாட் அதுக்கு உல்டாவாக இருக்குது. ஆல் மோனோகாட் பிளான்ட்ஸ் ஆர் எண்டோஸ்பெர்மஸ், பட் எக்ஸப்ஷன் ஆர்ச்சிடில் எண்டோஸ்பெர்ம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இந்த பீன், கிராம், பீ இதெல்லாம் எண்டோஸ்பெர்ம் இல்லை, எண்டோஸ்பெர்ம் தான் ஃபுட்டு ஃபார் க்ரோயிங் அந்த எம்ப்ரியோன்னு சொல்கிறீங்க. அப்போ இவங்களுக்குலாம் யார் ஃபுட்டு தருவா? இவங்களெல்லாம் காட்லிடன் ஃப்ளஷியாக திக்காக நிறைய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி காட்லிடன்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்குவாங்க. கிராம், பீன், பீலாம். கேஸ்டரில் எண்டோஸ்பெர்ம் இருக்கிறனால எண்டோஸ்பெர்ம்லேருந்து ஃபுட்டு எடுத்துக்குவார். சரி, இப்போ மோனோகாட்டில் காட்லிடன் இருக்கும்ல, சிங்கிள் காட்லிடன், அது ஃபுட்டு தராதா? ஃபுட்டு தராது. ஏன்னா அது பேப்பரியாக இருக்கும், அதில் ஃபுட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ தட் எல்லா மோனோகாட் பிளான்ட்ஸும் எண்டோஸ்பெர்ம் வச்சுக்கணும் கம்பல்சரி. அப்போ ஆர்ச்சிட்ஸில் எண்டோஸ்பெர்ம் இல்லையே, அங்கே உளுந்த உடனே முளைச்சிடணும், இல்லைன்னா அவ்வளவுதான், கத்தம். ஓகே, அதாவது அந்த சீடு நிலத்தில் விழுந்ததும் முளைச்சிடணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இன் சீட்ஸ் ஆஃப் சீரியல்ஸ், சீரியல்ஸ்னால் தானியங்கள். என்னென்ன தானியம்? மெய்ஸ், சோளம். த சீட் கோட் இஸ் மெம்ப்ரேனஸ் அண்ட் ஜென்ரலி ஃபியூஸ்ட் வித் த ஃப்ரூட் வால். எது? சீட் கோட் இஸ் மெம்ப்ரேனஸ் ஃபியூஸ்ட் வித் த ஃப்ரூட் வால். சீட் கோட் இருக்கிறதே நமக்கு தெரியாது. த எண்டோஸ்பெர்ம் இஸ் பல்கி, நிறைய இருக்கும்னு அர்த்தம். அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட். த அவுட்டர் கவரிங் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் செப்பரேட்ஸ் த எம்ப்ரியோ பை proteinaceous layer called alluron layer. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். சி, இந்த பிக்சரில் தெளிவாக பார்த்துக்குங்க. இதுதான் அந்த அவங்க சொன்ன அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம். எண்டோஸ்பெர்ம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ரயில் தண்டவாளம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரயில் தண்டவாளம் மாதிரி. இந்த லேயர் வந்து அலியூரான் லேயர். இந்த அலியூரான் லேயர் இது எண்டோஸ்பெர்ம். இந்த எண்டோஸ்பெர்மை எம்ப்ரியோக்கிட்டேருந்து பிரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அலியூரான் லேயரும் எண்டோஸ்பெர்ம் தான். ப்ரோட்டீனீஷியஸ் லேயர். அலியூரான் லேயர் இஸ் ப்ரோட்டீனீஷியஸ். நீட்டில் கொஷின் வரும். ஓகே, த எம்ப்ரியோ இஸ் ஸ்மால் அண்ட் சிச்சுவேட்டட் இன் grooves at one end of the endosperm. groove-னா பள்ளம், குழி, பள்ளம். ஒரு பள்ளத்தில் எம்ப்ரியோ புதஞ்சி போய் கிடக்குது, பரீடு. ஓகேங்களா? groove at the end of the endosperm situated. It consists of one large and shield shaped cotyledon known as scutellum. அப்போது மோனோகாட்டில் காட்லிடனுக்கு பேர் என்ன? ஸ்கியூட்டெல்லம். டோன்ட் ஃபர்கெட், க்யூட்டாக பேர் இருக்குது, ஸ்கியூட்டெல்லம். காட்லிடனுக்கு பேர் ஸ்கியூட்டெல்லம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அ ஷார்ட் ஆக்சிஸ் வித் ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல். ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல் ஆர் என்க்ளோஸ்ட் இன் த ஷீத். ஷீத்னா கவர்னு அர்த்தம், மறந்துடாதீங்க, கவர் பண்ணிட்டு இருக்கு. விச் ஆர் கால்டு, ப்ளூமியூவில் கவர் பண்ணியிருக்கிறது கோலியோப்டைல், ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்கிறது கோலியோரைசா. ஏன்னா இங்கே ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருவாங்க. ப்ளூமியூவில் தொப்பி மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறது கோலியோப்டைல், ரேடிக்கலை ப்ரொடெக்ட் பண்ணுறது கோலியோரைசா. ரைசானா ரூட், கோலியோப்டைல் ஸ்டெம்மை ப்ளூமியூவில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கேப்லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் பாருங்கள், நல்லா தெரியும். திஸ் இஸ் ப்ளூமியூல், திஸ் இஸ் ரேடிக்கல். ரேடிக்கலை கவர் பண்ணிட்டு இருக்கிறது கோலியோரைசா, ப்ளூமியூவில் ப்ரொடெக்ட் பண்ணுறது கோலியோப்டைல். ஓகேயா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஷீல்டு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்கியூட்டெல்லம். ஸ்கியூட்டெல்லம் இஸ் நத்திங் பட் மோனோகாட்டில் இருக்க காட்லிடனுக்கு பேர் ஸ்கியூட்டெல்லம். காட்லிடனுக்கு பேர் ஸ்கியூட்டெல்லம். எண்டோஸ்பெர்ம் பல்கியாக தனியாக இருக்குது. எண்டோஸ்பெர்மை எம்ப்ரியோக்கிட்டேருந்து பிரிக்கிறது அலியூரான் லேயர். அலியூரான் லேயர் இஸ் ஆல்சோ எண்டோஸ்பெர்ம். அலியூரான் லேயர் இஸ் ப்ரோட்டீனீஷியஸ் இன் நேச்சர், ப்ரோட்டீனால் ஆனது. இந்த எண்டோஸ்பெர்மில் ஸ்டார்ச்லாம் இருக்கும். ஓகே, ஸோ சீட் கோட் அண்ட் ஃப்ரூட் வால் இங்கே ஃபியூஸ்டாக இருக்குது. ரெண்டும் ஃபியூஸ்ட், ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஸோ நார்மலாக ஜென்ரலாக ஒரு சீட் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்ம் பல்கியாக தெரியும், எம்ப்ரியோ உள்ளே இருக்கும். இது தான் நம்ம சோளம் மெய்ஸ் பிளான்ட்டில் பார்க்குறது. மெய்ஸ் சீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப் டு சீட் வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்த்து மார்ஃபாலஜியை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அன்லிமிட்டெட் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் a lot for your support. Your support is our strength. Take care.